வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் தொடர்பு வேகம் தொடர்பான விடயங்களை இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். தொடர்பு வேகம் ரிலேட்டிவ் வெலோசிட்டி, இந்த பூமியில் உள்ள எல்லா இயக்கங்களும் சார்பான இயக்கங்கள். ஏன்னா பூமியும் ஒரு வேகத்தோடு இயங்கி கொண்டிருக்கு. ஒரு பஸ் ஒன்று 40 km/h வேகத்தோடு இயங்குதுன்னு சொன்னால் அதிൻ്റെ கருத்து பூமி சார்பாக அது 40 km/h வேகத்தோடு இயங்குது. ரைட், இங்கே கவனிங்க. இப்போ இதில் நாங்கள் முக்கியமாக மாட்டேற்று சட்டம் என்றா என்ன? இப்போ ஒரு பஸ் ஒன்று இப்படி 40 km/h இயங்கி கொண்டிருக்கு. இந்த பஸ்ஸில் இருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு இந்த வீதியின் கரையில் உள்ள மரங்கள் எதிர் திசையில் 40 km/h இயங்குற மாதிரி தெரியும். அப்போ பூமியின் சட்டத்தில் இந்த பஸ் இப்படி 40 km/h வேகத்தோடு இயங்குது. அதாவது பூமியின் மாட்டேற்று சட்டத்தில் பஸ் 40 km/h இயங்குது. பஸ்ஸின் மாட்டேற்று சட்டத்தில் வேலி மற்ற திசையில் 40 km/h வேகத்தோடு இயங்குது. அதுதான் மாட்டேற்று சட்டம். இப்போ இந்த வரைவிலக்கணத்தை பாருங்க. ஒரு ஏண்ட ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கு. அந்த ஏயோட விரைப்பாக பொருத்தப்பட்டுள்ள 3 அச்சுக்கள், எக்ஸ் அச்சு, y அச்சு, z அச்சு. இந்த அச்சுக்கள் குறித்து இந்த நிலையான புள்ளிகளின் தொட ஏயின் மாட்டேற்று சட்டம், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா? ரைட். தொடர்பு வேக கோட்பாடு. BA என்ற காவிய நாங்கள் BC என்ற காவி ப்ளஸ் CA என்ற காவி இப்படி எழுதலாம். காவிகளின் முக்கோணி விதி கூட்டல். BA என்றது B தொடர்பாக ஏயின் இடப்பெயர்ச்சி. நேரம் குறித்து T குறித்து இருபுறமும் வகையிட. நேரத்தை குறித்து வகையிட்டோம்னா d/dt into BA சமன் into BC plus d/dt into CA. சரி, B தொடர்பாக ஏயின் இடப்பெயர்ச்சியை வகையிட்டா. வகையிடுன்றது மாற்ற வீதம். இப்போ இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்ன? வேகம். அப்போ இங்கே கவனிங்கோ. இப்போ B தொடர்பாக ஏயின் இடப்பெயர்ச்சியை வகையிட்டா B தொடர்பாக ஏயின் வேகம் வரும். அதை இதில் B எழுதி இதில் A எழுதும். BA, B தொடர்பாக ஏயின் வேகம் சமன் B தொடர்பாக C இடப்பெயர்ச்சி. அப்போ அதை வகையிட்டால் B தொடர்பாக C வேகம் வரும். அடுத்தது C தொடர்பாக ஏயின் வேகம் வரும். இதைத்தான் நாங்கள் தொடர்பு வேக கோட்பாடு என்று சொல்கிறது.
இது ஒரு ஒழுங்குபடுத்தி எழுதுவோம். இங்கே பாருங்க, v a, b சமன் இந்த இதை முதல் எழுதுறேன், v a, c plus v c, b. இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு எழுத்தை போட்டு எழுதி கிடக்கு. சரிதான், ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு எழுத்தை போட்டு எழுதி கிடக்கு. சி என்ற எழுத்தை போட்டு எழுதி கிடக்கு. VAC plus VCB. இதுதான் தொடர்பு வேக கோட்பாடு. சரிதான், ரைட். இதில் சில விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த V A, B இந்த குறியீடு B தொடர்பாக A இன் வேகம். இது மிக முக்கியமானது. VA, B என்றது B தொடர்பாக A இன் வேகம். சரியா, ரைட். மற்றது பிள்ளைகளே, இந்த முதல் நாங்கள் ஒரு பஸ் ஒன்று இப்படி 40 km/h என்ற வேகத்தோட இயங்கிக்க இந்த பஸ்ஸில் இருந்து பார்க்குற ஆளுக்கு வேலி மற்ற திசையில் 40 km/h இயங்குற மாதிரி தெரியும். பஸ் தொடர்பாக வேலியின் வேகத்துக்கும் வேலி தொடர்பாக, அதாவது பூமி தொடர்பாக பஸ்ஸின் வேகத்துக்கும் இடையில் இந்த திசை மட்டும்தான் வித்தியாசம், பருமன் மாறேன். ஆகவே பி தொடர்பாக ஏயின் வேகத்துக்கும் ஏ தொடர்பாக பியின் வேகத்துக்கும் இடையில் ஒரு மைனஸ் தான் இருக்கு. இப்போ நாங்கள் இந்த மைனஸுக்கு பதிலாக என்ன செய்யலாம்டா, போக்க மாற்றி போடலாம். சரிதான், இது முதலாவது விடயம். அடுத்த ரெண்டாவது விடயம் சொல்கிறோம். இங்கே பாருங்க, அப்போ பி தொடர்பாக ஏயின் வேகம் இந்த திசையில் இப்படி யூவாக இருந்தால் ஏ தொடர்பாக பியின் வேகத்துக்கு நாங்கள் இந்த ஒரு மைனஸுக்கு பதிலாக இந்த அம்புக்குறியை மாற்றி போட்டால் சரி. அம்புக்குறியை மாற்றி போட்டிங்கன்னா சரி. சரிதான், ரைட். அடுத்த மூன்றாவது விடயம், இப்போ பஸ்ஸுக்குள்ளே இருந்து பார்க்குற ஆளுக்கு பஸ் ஓய்வில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ பஸ் தொடர்பாக பஸ்ஸின் வேகம் 0. இப்போ மூன்றாவது ஏ தொடர்பாக ஏயின் வேகம் 0. இப்போ 3 விடயம் சொல்லியிருக்கிறோம். ஒன்று, இந்த குறியீடு என்னென்று சொல்லியிருக்கிறோம், VA, B. அதின் கருத்து B தொடர்பாக ஏயின் வேகம். அது முதலாவது. ரெண்டாவது சொல்லியிருக்கிறோம், இந்த B தொடர்பாக ஏயின் வேகத்துக்கும் ஏ தொடர்பாக பியின் வேகத்துக்கும் இடையில் ஒரு மைனஸ் தான் வித்தியாசம். அந்த மைனஸுக்கு பதிலாக இந்த போக்கை மாற்றி போடுவோம், பருமன் மாறாது. சரியா, மூன்றாவது ஏ தொடர்பாக ஏயின் வேகம் 0. சரியா, ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் விளையுள் வேகம். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட வேகங்களிற்கு சமனான வேகம். அந்த 2 வேகங்களின் விளையுள் வேகம் என்று சொல்லுவோம். சரிதான், விளையுள் விசை மாதிரி
விளையுள் வேகம். ரைட். இந்த விளையுள் வேகத்தை காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு முக்கோணி தான் இந்த வேக முக்கோணி. இங்கே பாருங்கோ, இந்த ஏபி பிசி ரெண்டு, அப்போ ஏபி பிசியால் குறிக்கப்படுற வேகங்கள் ஒரு இயங்குற துணிக்கைக்கு இருந்தால் அவ ஏசியால் குறிக்கப்படுற வேகத்துக்கு சமன். இந்த காவி கூட்டல் மாதிரி ஏபி ப்ளஸ் பிசி சமன் ஏசி. ஏபி ப்ளஸ் பிசி சமன் ஏசி. காவி கூட்டல் மாதிரி. சரியா? ரைட். அப்போ ஒரு இயங்குற ஒரு புள்ளிக்கு இந்த முக்கோணி ஏபிசின்ற பக்கங்கள் ஏபிபிசி இனால் பருமல்லும் திசையிலும் குறிக்கப்படுற வேகங்கள் ஒருங்கே இருந்தால் அது ஏசியால் பருமல்லும் திசையிலும் குறிக்கப்படுற வேகத்திற்கு சமனாக இருக்கும். இதுதான் வேக முக்கோணி. வேக முக்கோணி என்றது ரெண்டு வேகக்கூறுகளின் விளையுள் வேகம் காண்றதுக்கு நாங்கள் கீறுற முக்கோணி. ரைட். அடுத்ததாக பார்க்க போகிறோம் வேக இணைகரம். இந்த வேக இணைகரமும் முதல் சொன்ன மாதிரி வேகக்கூறுகளுக்கு விளையுள் காண்றது தான் இந்த வேக இணைகரம். இந்த விச இணைகரம் மாதிரி இந்த இணைகரத்தின் பக்கங்கள் ஓஏ ஓசியினால் பருமல்லும் திசையிலும் குறிக்கப்படுற ரெண்டு வேகக்கூறுகளின் விளையுள் இந்த ஓபியால் பருமனிலும் திசையிலும் குறிக்கப்படும். இப்போ இங்கே பாருங்க, இது தீட்டா, இது அல்ஃபாவாக இருந்தால் விளையுள் வேகம் ஆர் அதிൻ്റെ வர்க்கம் யு வர்க்கம் சக வி வர்க்கம் சக 2 யூவி கொஸ்தீட்டா. இந்த சமன்பாட்டை பாவிச்சு யூவி என்ற ரெண்டு வேகக்கூறுகளின் விளைவுளை நாங்கள் காணலாம். அதே மாதிரி tan அல்ஃபா சமன் வி சைன் தீட்டாவின் கீழ் யூ ப்ளஸ் வி கொஸ்தீட்டா. இந்த சமன்பாட்டை பாவிச்சு விளையுள் வேகத்தின் திசையை யூவோடு அமைக்கிற கோணத்தை நாங்கள் காணலாம். சரிதான்? ரைட். இது நாங்கள் இந்த விச இணைகர விதிக்கு இப்படி சமன்பாடுகள் நாங்கள் பார்த்தலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. சரியா? ரைட். ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம் பிள்ளைகளே. கேபிட்டல் ஏ என்னும் கப்பல் கிழக்கு நோக்கி 30 km/h என்னும் மாறா வேகத்துடன் செல்கின்றது. இங்கே கவனிங்கோ, இப்படி இருக்கும் வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. கப்பலை நாங்கள் எஸ் என்று வைப்போம். கப்பலை எஸ் என்று வைப்போம். ஏபி என்று கிடக்கு. அப்போ ஏபி என்று இருக்கட்டும். சரி, அதில் ரெண்டு கப்பல் இருக்கு. ஏ என்ற கப்பல், மற்றது பி என்ற கப்பல். அப்போ ஏபி என்று இருக்கட்டும். ஓகே, அது மாற்ற வேண்டாம். நாங்கள் இ என்றது பூமி என்று எடுப்போம். சரி, இங்கே பாருங்க, இந்த தரவுகளை நாங்கள் குறியீட்டில் எழுதுவோம். இ என்ற கப்பல்
கிழக்கு நோக்கி 30 km/h என்ற மாறா வேகத்தோடு செல்கின்றது. ரைட். ஏ என்ற கப்பலின் பூமி தொடர்பான வேகம் கிழக்கு நோக்கி இந்த திசையில் 30 km/h-1. சரியா? ரைட். அதை நாங்கள் குறியீட்டில் எழுதிட்டோம். முதலாவது தரவை குறியீட்டில் எழுதிட்டோம். பி என்ற வேறொரு கப்பல், பி என்ற இன்னொரு கப்பல் அதிண்ட வேகம் தார வடக்கு நோக்கி 40 km/h-1 இந்த வேகத்தோட போகுது. இப்போ கேட்ட கேள்வி, கப்பல் ஏ தொடர்பாக கப்பல் பியின் வேகம் என்ன? இதுதான் கேள்வி. இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, தொடர்பு வேக கோட்பாட்டை பாவிப்போம். இங்கே பாருங்க, பி ஏ, இந்த பிக்கும் ஏக்கும் இடையில் இ என்ற எழுத்தை போட்டு எழுதுவோம். பிஇ ப்ளஸ் விஇஏ. சரி, பிஇ வடக்கு நோக்கி 40, ஏஇ கிழக்கு நோக்கி 30. அப்போ அதாவது பூமி தொடர்பாக ஏயின் வேகம் கிழக்கு நோக்கி 30. அப்போ ஏ தொடர்பாக பூமியின் வேகம் திசையை மாற்றி போட்டால் சரி. அப்போ மேற்கு நோக்கி இந்த திசையில் 30. இப்போ நாங்கள் இந்த 40, 30 ரெண்டு வேக கூறுகளுக்கு விளையுள் வேகம் காண போகிறோம். இப்போ விளையுள் வேகத்தை காண்றதுக்கு எங்களுக்கு ரெண்டு வழி சொல்லி தந்தேன். ஒன்று வேக முக்கோணி கீறி காணலாம், இல்லாட்டி நாங்கள் வேக இணைகரத்தை பாவிச்சும் செய்யலாம். இப்போ நாங்கள் முதல்ல வேக முக்கோணி ஒன்று கீறுவோம். இந்த 40க்கும் 30க்கும் ஒரு வேக முக்கோணி கீறுவோம். இங்கே பாருங்கோ, இந்த 40 நான் கீறுறேன். இதான் 40. இந்த 40 முடிகிற இடத்துல 30 தொடக்கிறேன். இந்த காவி கூட்டல் சரியாக வரக்கூடிய மாதிரி 40 சக 30 இது ரெண்டின் இதுண்ட விளைவுள் இப்படி மற்ற போக்கில் வரும். ஆர் சரியா? இப்போ இதுதான் வேக முக்கோணி. சரி, இப்போ வேக முக்கோணி கீறிட்டோம். ரைட், இதுதான் வேக முக்கோணி. இப்போ 40, 30 எங்களுக்கு தெரியும். ஆர் சமன் 50 km/h. இப்போ நாங்கள் ஏ தொடர்பாக பியின் வேகத்தை கண்டுட்டோம், அதிൻ്റെ பருமன் கண்டுட்டோம், திசையும் கொடுக்கணும். இந்த கோணம் தீட்டாண்டா tan தீட்டா சமன் 30/40 3/4 தீட்டா சமன் tan இன்வர்ஸ் 3/4. அப்போ இந்த திசை வடக்கோட tan இன்வர்ஸ் 3/4 மேற்கு இந்த திசையில் 50 km/h வேகத்தோடு செல்வது போல தோன்றும். ஏயின் கப்பலில் இருந்து பார்க்குற ஆளுக்கு பி என்ற கப்பல்
சரிதான் 50 km/h என்ற வேகத்தோட சரிதான் போகும். திசை வந்து வடக்குக்கு tan இன்வர்ஸ் 3/4 மேற்கு இந்த திசையில் போகிற மாதிரி தோன்றும். சரியா? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. அடுத்த இந்த உதாரணம் 2 பாருங்கோ. இப்போ பி என்ற கப்பல் மேற்கு நோக்கி போகுது. ரைட், இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரி, நாங்கள் இந்த தந்த தரவுகளை குறியீட்டில் எழுதுவோம். பி என்ற கப்பல் மேற்கு நோக்கி இந்த திசையில் 24 km/h என்ற வேகத்தோட போகுது. அப்படி அந்த வேகத்தோட செல்ற பி என்ற கப்பலில் உள்ள ஒருவனுக்கு கியூ என்ற கப்பல், இப்போ பியில இருந்து பார்க்குற ஆளுக்கு கியூ என்ற கப்பல் வந்து வடக்கு நோக்கி, அப்போ பி சார்பாக கியூவின் வேகம் வடக்கு நோக்கி இந்த திசையில் 18 km/h-1 என்னும் வேகத்துடன் செல்வதாக தோன்றுகிறது. அப்போ தோற்ற வேகம் தந்திருக்கு. பி சார்பாக கியூவின் வேகம் தந்திருக்கு. கேள்வி, கியூவின் உண்மையான வேகம். உண்மையான வேகம் என்றது பூமி சார்பான வேகம். ரைட், இதான் கேள்வி. இப்போ நாங்கள் கியூவுக்கும் ஈயுக்கும் இடையில் பி என்ற எழுத்தை போட்டு எழுதுவோம். வி Q, P plus V, P, E. Q, P இப்படி 18, பருமன் திசை ரெண்டும் தெரியும். P, I அதுக்கும் பருமன் திசை ரெண்டும் தெரியும். இப்படி 24. இப்போ நாங்கள் 2 வேகக்கூறுகள் கிடக்கு. இந்த 2 வேகக்கூறுகளின் விளையுள் வேகத்தை காணணும். இப்போ நாங்கள் வேக முக்கோணி என்று கீறுவோம். இங்கே கவனிங்கோ, 18 கீறுவோம். அது முடிகிற இடத்துல 24 கீறுங்க. 24 கொஞ்சம் 18 விட நீட்டா கீறுங்க. காவி கூட்டல் சரியாக வரக்கூடிய மாதிரி சரிதான் முக்கோணியின் மற்ற பக்கத்தால் இந்த விளையுள் காணலாம். இது ஆரண்டா. பைதகரசு தேற்றத்தை பாவிச்சு சரிதான் R வர்க்கம் சமன் 18 வர்க்கம் 24 வர்க்கம். இதில் ஒரு 6 வர்க்கத்தை பொது எடுக்கலாம். 18, அப்போ இதில் 3 வர்க்கம், இஞ்சால 4 வர்க்கம், அப்போ 6 வர்க்கம் தர 5 வர்க்கம். அப்போ R வந்து 30 km/h-1. பருமனை கண்டுட்டோம். கியூவின் பூமி தொடர்பான வேகத்தின் பருமனை கண்டுட்டோம். திசையை கொடுப்போம். வேகமண்டா காவி கணியம், பருமனோட கட்டாயமாக திசை கொடுக்கணும். சரியா? அப்போ திசையை கொடுப்போம். tan θ சமன் 24/18 6ஆல் R4 R3. இப்போ தீட்டா சமன் tan இன்வர்ஸ்
4/3. இங்கேயும் இந்த திசை வடக்கு, உலகப்பாக மேற்கு. இந்த திசையில் 30 km/h வேகத்தோட போகும். அதுதான் பூமி தொடர்பான வேகம். அடுத்த இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இந்த கேள்வியை பாருங்க. வடக்குக்கு 60 பாகை கிழக்கிலிருந்து இந்த காற்று இந்த வேகம் கதை கேட்க வடக்கிலிருந்து காற்று வீசுகிறது. வடக்கை நோக்கியன்னு சொல்லலாம், வடக்கில் இருந்தன்னு சொல்லலாம். இப்போ நான் கீறுறது வடக்கு நோக்கி. இப்போ மேலேருந்து இப்படி கீழே போட்டால் வடக்கில் இருந்து. அப்போ இங்கே பாருங்க, வடக்குக்கு 60 பாகை கிழக்கில் இருந்து. ரைட். இது வடக்கு, இது கிழக்கு, தெற்கு, மேற்கு. வடக்குக்கு 60 பாகை கிழக்கில் இருந்து மாறாவேகத்துடன் காற்று கிடையாக வீசுகின்றது. காற்றை W என்று வெப்பம், துவிச்சக்கர வண்டி C என்று வெப்பம், சைக்கிள். மற்றது பூமி E என்று வெப்பம். சரியா? ரைட். இங்கே பாருங்க, காற்றின் வேகம் தந்திருக்கு. வடக்குக்கு 60 பாகை கிழக்கில் இருந்து. காற்றின் பூமி தொடர்பான வேகம் வடக்குக்கு 60 பாகை கிழக்கில் இருந்து. இப்படி 60 பாகை 6 கிலோமீட்டர் H-1 இந்த வேகத்தோட காற்று கிடையா வீசு. சரி. தெற்கு நோக்கி துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்யும் ஒருவனுக்கு சைக்கிளின் வேகத்தின் திசை மட்டும் தந்திருக்கு. தெற்கு நோக்கி இப்படி போற ஆளுக்கு காற்று தெற்குக்கு 30 பாகை கிழக்கிலிருந்து வீசுவது போல் தோன்றுகிறது. அப்போ சைக்கிளோட்டி தொடர்பாக காற்றின் வேகம் தெற்குக்கு 30 பாகை கிழக்கிலிருந்து. தெற்குக்கு 30 பாகை கிழக்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இப்படி காற்று வீசுவதாக தோன்றுகிறது. இப்போ கேள்வி, துவிச்சக்கர வண்டியின் கதியை கேட்டு கிடக்கு. சரிதான்? ரைட். இப்போ திருப்பி முருகா விளங்கப்படுத்துகிறேன், கவனிங்கோ. காற்று வடக்குக்கு 60 பாகை கிழக்கில் இருந்து 6 km/h ஒரு மாறா வேகத்தோட காற்று வீசிக்கொண்டிருக்கு. சரிதானே? சைக்கிள் ஓட்டி தெற்கு நோக்கி போகிறார். அப்படி தெற்கு நோக்கி போகிற ஒரு ஆளுக்கு இந்த காற்று தெற்குக்கு 30 பாகை கிழக்கில் இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. காற்றின் தோற்ற வேகம் தந்திருக்கு. கேள்வி, துவிச்சக்கர வண்டியின் வேகத்தை காண்க. இங்கே பாருங்கோ, V CE சமன் V CW
ப்ளஸ் VWE தொடர்பு வேக கோட்பாடு. CE இப்படி விளையுள் வரணும். சைக்கிளின் வேகம் தெரியும், தெற்கு நோக்கி என்று தந்திருக்கிறார். காற்று தொடர்பாக சைக்கிளின் வேகம், சைக்கிள் தொடர்பாக காற்றின் வேகம் தெரியும். இப்போ காற்று தொடர்பாக சைக்கிளின் வேகம் என்றால் அம்புக்குரிய மாற்றி போட்டு விட்டா சரி, இப்படி மாற்றி இப்படி போட்டு விட்டா சரி, 30 பாகையில் இருக்கு. WC தெரியும், VWC தெரியும், VCW என்றா அம்புக்குரிய மாற்றி போட்டா சரி. WE அது பருமன் திசை எல்லாம் தெரியும். இப்படி 6 km/h 60 பாகை. சரி, இப்போ நாங்கள் வேக முக்கோணி கீறுவோம். இங்கே பாருங்க, இப்படி விளைவுள் வரும். நிலைக்குத்தோட 30 பாகையில் நிலைக்குத்தோட 30 பாகையில் அழிச்சு கீறுவோம். சரி, இங்கே பாருங்க, சரி. இப்போ இப்படி விளைவுள் வரணும். இந்த விளைவுள் தொடங்குகிற இடத்திலிருந்து நீங்கள் கீறுங்க மற்ற வேகத்தில். இந்த காவி கூட்டல் சரியாக வரும். அப்போ இப்படி 30 பாகையில் வருது, இது 30 பாகை. பேந்து அது முடிகிற இடத்துல மற்றதுக்கு இருக்கும் 60 பாகை, இது 60 பாகை. இப்போ இது 30, இந்த கோணம் 30 பாகை, இது 60 பாகைண்டா இது 90 வரும். இது எங்களுக்கு இந்த வேகத்தின் பருமன் தெரியும் 6. சைக்கிளின் கதி 6 தான் கேள்வி. சரி, இப்போ நீங்கள் இங்கே பாருங்க, cos 60 சமன் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் ஆறின் கீழ் கேபிட்டல் ஆர். அப்போ கேபிட்டல் ஆர் சமன் 6 sec 60. இப்படி நேர எழுத தெரியும். ஒரு செங்கோண முக்கோணியில் அயற்பக்கத்தை செம்பக்கத்துக்கு துணிச்சா 6 sec 60. அப்போ 12 km/h - 1. இதுதான் சைக்கிள் ஓட்டியின் பூமி தொடர்பான வேகத்தின் பருமன். சரியா? ரைட். அடுத்த ஒரு கேள்வி பார்ப்போம். இப்போ இந்த கேள்வியில் என்ன வித்தியாசம் என்றால் காவி வடிவில் தந்திருக்கு. சரிதான்? இங்கே பாருங்க, கப்பலை எஸ் என்று வைப்போம், படகை பி என்று வைப்போம், மற்ற பூமி அது இ. ரைட். கப்பலின் வேகம் தந்திருக்கு. கப்பலின் பூமி தொடர்பான வேகம் sin 4i சக 20j. இதுதான் கப்பலின் வேகம். இந்த கப்பலில் இருந்து பார்க்குற ஒரு ஆளுக்குத்தான் படகு வந்து 6i sin 15j என்ற வேகத்தோடு செல்வது போல் தோன்றுகிறது. அப்போ இங்கே பேர்
கப்பல் சார்பாக படகின்ற வேகம் 6I / 15J. கேள்வி, படகின்ற உண்மையான வேகம் என்ன? இதுதான் கேள்வி. சரிதான், ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா தொடர்பு வேக கோட்பாட்டை பாவிக்க போகிறோம். BE சமன் VB, S ப்ளஸ் VS, E. இந்த விக்கு மீக்கும் இடையில் எஸ் என்ற எழுத்தை போட்டு நாங்கள் எழுதுவோம். சரியா, ரைட். இதில் கவனிங்கோ, VS அது பருமன் திசை எல்லாம் காவி வடிவில் தந்திருக்கு. 6I / 15J. S, E / 4I சக 20J. இதில் பருமன் திசை ரெண்டும் இருக்கு. அப்போ சும்மா கூட்டி விட்டா சரி. 2I சக 5J. இதுதான் படகின்ற பூமி தொடர்பான வேகம். அதான் படகின்ற உண்மையான வேகம். சரிதானே, 2I சக 5J. இப்போ இதில் படகின்ற கதியை கேட்டால் இந்த காவியின் பருமனை போட்டு விட்டால் சரி. அல்லது வேகத்தின் பருமன் கேட்டால் வர்க்கமூலம் 2 வர்க்கம் 5 வர்க்கம் 25 4 29 வரும். சரியா, ரைட். அடுத்த உதாரணம் 5. கவனிங்க பிள்ளைகளை. உதாரணம் 5. கிழக்கு நோக்கி 2U km/h என்னும் வேகத்துடன் பயணம் செய்யும் சைக்கிளோட்டி ஒருவனுக்கு, இப்போ நாங்கள் C என்றது சைக்கிளோட்டி, W என்றது காற்று, E என்றது பூமி. சரி, இப்போ சைக்கிளின் வேகம் கிழக்கு நோக்கி இந்த திசையில் 2U. குறியீடுகளில் நாங்கள் எல்லாத்தையும் மாற்றுவோம். ரைட். அப்போ இந்த வேகத்தோட போகிற ஒருவனுக்கு காற்று வந்து தெற்குக்கு 60 பாகை மேற்கில் இருந்து, இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. தெற்குக்கு 60 பாகை மேற்கிலிருந்து சைக்கிளோட்டி சார்பாக காற்றின் வேகம் தெற்குக்கு 60 பாகை மேற்கிலிருந்து இப்படி இந்த திசையில் தெற்குக்கு 60 பாகை மேற்கிலிருந்து பருமனும் தந்திருக்கு 2√3U கிலோமீட்டர்
h-1 இந்த வேகத்தோட வீசுவதாக தோன்றுகிறது. கேள்வி, காற்றின் உண்மையான வேகம் என்ன? WE என்ன? தான் கேள்வி. இப்போ நாங்கள் தொடர்பு வேக கோட்பாட்டை பாவிப்போம். VWE சமன் VWC. இந்த டபிள்யூக்கும் ஈக்கும் இடையில் சியை போட்டு எழுதுவோம். ப்ளஸ் VCE. இப்போ இங்கே பாருங்க, WC பருமன் திசை எல்லாம் தெரியும். இப்படி 60 பாகையில் 10√3 ஜூ. CE இப்படி 10U. அப்போ இந்த 2 வேகக்கூறுகளின் விளைவுள கண்டமெண்டா எங்களுக்கு காற்றின் உண்மையான வேகம் வரும். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, ஒரு வேக முக்கோணியை கீறுவோம். இங்கே பாருங்க, இதுக்கு ஒரு வேக முக்கோணியை கீறுவோம். இப்படி 10√3 ஜூ, இப்படி 10U. ഇതിൻ്റെ വിളവ് இப்படி வரும். நிலைக்குத்தோட 60 கிடையோட 30, இந்த கோணம் 30. சரிதான். இப்போ இந்த 6 காண்றதுக்கு நீங்கள் கொசைன் ரூல் அப்ளை பண்ணி விட்டீங்களா, R வர்க்கம் சமன் 4U வர்க்கம் ப்ளஸ் 12U வர்க்கம் சய 2 தர 10U into 10√3U cos 150 பாகை. இதை நீங்கள் சுருக்கினீங்களா உங்களுக்கு, அதாவது R காற்றின் வேகம் வரும். இந்த கோணத்தை நீங்கள் காணலாம். இந்த தீட்டாண்டு போட்ட இந்த தீட்டாவை நீங்கள் காணலாம். சரிதானே? இப்போ இந்த 6 கண்டிங்களா உங்களுக்கு R வந்து 2 வர்க்கமூலம் 7U வரும். இந்த தீட்டாவை கண்டிங்களா, அதுக்கு நீங்கள் சைன் ரூல் அப்ளை பண்ணி இந்த தீட்டாவை கண்டிங்களா, தீட்டா சமன் சைன் இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3 கீழ் 2 வர்க்கமூலம் 7 வரும். சரியா பிள்ளைகளே? ரைட். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி பிள்ளை.